வெல்வினை வேறறுக்கவெல்லாம் தெரிவிப்பான் போற்றி, விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் போற்றி, தம்மகினால் கண்ணீர் பணிவில் கணிந்து ஞானமே வடிவமாகிய இறைவனுடைய திருப்பெரும் கருணையினாலே தெய்வ பேராற்றல் என்று சொல்லக்கூடிய இறை அருள் சக்தியுடன் மனித குலம் சிரித்து வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனான அப்படிப்பட்ட ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டமங்கல மகாகும்பாபிஷேகம் ஒரு மனதாக ஒருங்கிணைந்து இந்த கும்பாபிஷேக கைங்கரியத்தை நடத்தி வருகின்றார்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்வார்கள். அப்படி மனிதனாக பிறந்த நாம் வாழ வேண்டும் என்பது கர்மா. எதற்காக இந்த கர்மா என்பதை இறைவன் படைத்தான் என்று சொன்னால், தர்மசாஸ்திரங்களிலே இரும்பை கொண்டாலும் பாடுவது சாலமும் நன்று என்று சொல்வார். அப்படிப்பட்ட நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் போக்கி அனுகிரகத்தை அருளக்கூடிய பேராற்றல் இறைவனுக்கு உண்டு. அந்த இறைவனுடைய சுரூபங்கள் நம்முடைய இந்து மதத்திலே பலவாறாக விநாயகர், வள்ளிதேவ சேனா சமேத சுப்பிரமணியர், சிவபெருமான், அம்பாள், பெருமாள், ஆஞ்சநேயர், இப்படியாக நம் மனதில் என்னென்ன தெய்வ ஆற்றல்களை இறைவன் கொடுக்கின்றானோ அவைகளை எல்லாம் இறைவனாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்கிறது. இந்த வழிபாடு என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இந்து மதம் என்பது ஒரு நம்பிக்கை. அதுல சனாதன தர்மம் என்று சொல்வார்கள். அந்த சனாதன தர்மம் என்று சொன்னால் இறைவனுடைய பேராற்றலை நம்புவது. ஒரு கல் எடுக்கிறோம், அதை சுவாமியா பாவித்து அதுக்கு ஒரு சந்தனம், குங்குமம், மாலை, புஷ்பங்கள் அலங்கரித்து அதற்கு ஒரு தீபாராதனை காண்பித்தால் அது இறைவன். ஏன்னா நம்முடைய மதம் நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு விநாயக பெருமானுடைய ஆலயமும் பெருமானுடைய ஆலயம் ஒருங்கே அமர்ந்து நமக்கு சைவமும் வைணவம் ஒன்று கூடி அருளச் செய்வது மிகப்பெரிய சிறப்பாகும். இந்த யாகசாலையிலே சிவாச்சாரிய பெருந்தகைகள் மற்றும் வைணவ ஆச்சாரியர்கள் எல்லோரும் மிக சிறப்பான முறையிலே வேதங்கள், ஆகமங்கள், திருமுறைகள் இவற்றின் மூலமாக இறைவனுக்கு சக்தி ஊட்டும் என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேகத்தினுடைய யாக குண்டத்தில் மந்திர சாநித்தியங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைவன் அதை உணர்த்துகின்றார். சாதாரணமாக நாம் ஒரு விநாயகரை எடுத்துக்கொண்டால் விநாயகருடைய சுரூபமானது பாதத்திலே இருந்து இடுப்பு வரை பூத உடலாகவும், இடுப்பிலே இருந்து கழுத்து வரை மனித உடலாகவும், மிருக உடலாகவும் விநாயக பெருமான் இருக்கிறார். அதே மாதிரி மனிதன் எப்படி வாழ வேண்டும்? கையிலே ஒடிந்த தந்தம், அங்குஷம், பாசம், மோதகம், ருத்ராட்ச மாலை, இப்படி பலவிதமான பொருட்களை எல்லாம் வைத்திருக்கின்றார். இதெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், மனிதன் நல்ல வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக அங்குஷமும், ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக பாசமும், நல்ல கல்வி அறிவியை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ருத்ராட்ச மாலையும், நல்ல சைவ உணவை உண்டு வாழ வேண்டும் என்பதற்காக புலக்கட்டை என்ற மோதகத்தை வைத்திருக்கின்றார்.
இப்படி எல்லா தெய்வங்களும் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சுரூபமாக இருப்பதுதான் இறை. அந்த இறை என்பது ஒரு பேராற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அதை பெறுவதுதான் கர்மா. நல்ல செயல்களை நாம் இந்த தலைமுறையில் செய்தோமானால் அந்த இறையினுடைய பேராற்றல் அருள் சக்தி நம்ம கூடவே வரும். நம்முடைய கர்ம வினை பிரகாரம் தீய எண்ணங்கள் தீய செயல்களை செய்கின்ற பொழுது அந்த கர்மாவானது பின்தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஆகையாலேதான் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய சிவச்சின்னங்களான திருநீரை நெற்றியில் அணிய வேண்டும். நீரில்லா நெற்றிப்பால் என்று அவையார் சொல்கிறார். அப்படிப்பட்ட வகையிலே நெற்றியிலே நீர் அணிவது, சந்தனம் வைப்பது, குங்குமம் வைப்பது இதெல்லாம் சனாதன தர்மம். அதாவது நம்முடைய குல மரபு, குல அனுஷ்டானம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த அனுஷ்டானத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்து மத தர்மம். அந்த தர்மத்தோடு வாழுகின்ற பொழுது இறைவன் நம்ம கூடவே இருப்பார். அதற்காகத்தான் சனாதன தர்மம் அப்படின்னு இறைவனுடைய அப்படிப்பட்ட அந்த இறைப்பேராற்றலை பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கும் அந்த இறை சக்திக்கும் ஒரு தூதுவனாக இருக்கக்கூடியவன் தான் சிவாச்சாரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருந்தகை. அயம் மே வஸ்து பகவான் அயம் மே பகவத்தரா அயம் மே விஸ்வவேதே சிவாபிவருஷனா. அதாவது ஸ்ரீருத்ரம் என்று சொல்லக்கூடிய மந்திரமானது சிவாச்சாரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிறப்பு முப்பொழுதும் சிவபெருமானை திருடுகிறார்கள். காலையில் எழுந்தவுடன் சிவபெருமானுக்கு அபிஷேகம், அலங்காரம், உபச்சாரம் இப்படியாக தினந்தோறும் வழிபாடுகளை செய்கின்ற பொழுது அந்த சிவனுடைய கடாட்சத்தை அந்த கரங்கள் பெறுகிறதா. ஆகையாலே அது சிவகரமாக வாழ்கிறது. அந்த கரத்திலே திருநீர் வாங்குவது விசேஷமானது. இது சிவாச்சாரியருக்கு ரிவேதத்திலே ஸ்ரீருத்ரம் என்ற பகுதியிலே சொல்லப்பட்ட ஒரு அற்புதம். ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, எல்லா தெய்வங்களும் வேதத்திற்கு கட்டுப்பட்டது. ஆனா இந்த வேதமானது பிராமணனுக்கு கட்டுப்பட்டது. இதெல்லாம் நம்மளோட புரிஞ்சுக்கணும். இறைவன் எத்தனை வேதங்களை சொன்னாலும் அப்படியே நிற்பார். அதை சொல்லக்கூடிய பிராமணன் அந்த வேதத்தை எப்படி வேண்டுமானாலும் நிறுத்தலாம். அதனாலதான் பிராமணனுக்கு வேதம் கட்டுப்பட்டது என்று சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான யாகசாலை இங்கு அமைத்து பலவிதமான மூல மந்திரங்கள், பலவிதமான காயத்ரி மந்திரங்கள், வைணவ பெருந்தகை மந்திரங்கள் இவைகளை எல்லாம் அற்புதமான முறையிலே சிவாச்சாரிய பெருந்தகைகள் எல்லாம் செய்து வருவது மிகப்பெரிய சிறப்பாகும். இந்த ஜென்மாவில் இந்த பிறப்பில் நாம் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோம். அந்த புண்ணியம் தான் கர்மம். அந்த கர்ம வினை இல்லை என்று சொன்னால் நம்மளால இந்த இறை ஆற்றலை பெற முடியாது. அதற்குதான் இறைவனுடைய அனுகிரகம் சதா சர்வகாலம் இருக்க வேண்டும். சதா சர்வகாலம் இறைவனை துதிக்க வேண்டும். நம்முடைய மூச்சு காற்றே உள்ளே செல்லுகின்ற பொழுது உள் என்ற வார்த்தையும், வெளியே செல்லுகின்ற பொழுது கட என்கின்ற வார்த்தையும் தோன்றுகிறது. அது இரண்டையும் சேர்க்கிறோமானால் உள் கடவுள் 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 என்று நம்முடைய மூச்சு காற்று சுவாசிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கடவுள் அப்படிங்கிற அந்த அனுகிரகம் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது, பஞ்சபூதங்களை இயக்கிறது, பிரபஞ்சத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளையும் இயக்குகின்றது.
அப்படிப்பட்ட அந்த வேதங்கள், ஆகமங்கள் இவைகளையெல்லாம் கற்றுணர்ந்து நிறையாக தேர்ச்சிகளை பெற்று அவர்களை வைத்து சிவாகம முறைப்படி இந்த மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய வாய்ப்பு. அதிலும் மிகவும் அனுபவம் வாய்ந்த சிவாச்சாரிய பெருந்தகை புராணி அண்ணா அவர்கள் எத்தனையோ கும்பாபிஷேகங்களை எல்லாம் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி நிறைய கும்பாபிஷேகம் செய்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர் பல கலைகளை சார்ந்தவர், இறைவனை மனதிலே வடித்து உருவாக்கக்கூடிய தன்மை உடையவர். அப்படிப்பட்டவர் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சர்வ சாதகம் என்று சொன்னால், ஒரு சிற்பியானவன் சிலையை வடிக்கத்தான் முடியும். ஆனால் அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஆச்சாரியனுக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியன் சிறந்த ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறார். அப்படிப்பட்ட வகையிலே நமக்கு அற்புதமான சர்வசாதனங்கள் அமைந்து இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவை சீரோடும் சிறப்போடும் செய்யக்கூடிய மக்கள் அனைவருக்கும் சிவகிரி சன்னிதானத்தின் சார்பாக பரிபூர்ண நிறைந்த நல்லாசிகளை தெரிவித்துக் கொண்டு, மகா கும்பாபிஷேகத்தினுடைய விநாயக பெருமானுடைய அருளும் ஆயவருடைய பெருமானுடைய திருவருளும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து பக்தகுடிகளுக்கும் இறையருள் பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உரையை நிறைவு செய்கின்றோம். ஆசீர்வாதம்.